ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியா இப்போது நான் சொன்னதையெல்லாம் நீ கேட்டு முடிச்சினா இன்னும் சில மணி நேரங்களில் நீ சற்றும் எதிர்பாராத ஒரு திடீர் திருப்பம் உன் வாழ்க்கையில் நடக்கும். அந்த திருப்பத்தின் மூலமாகவே உன் வாழ்க்கையில் அத்தனை மாற்றங்களையும் நான் வரவழைச்சிடுவேன். இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சதை பற்றி இனிமே நீ யோசிக்காத. இப்போ நடக்க போகிறத மட்டும் நீ யோசிச்சு மன அமைதியோடையும் மகிழ்ச்சியோடையும் இருந்தீனா ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா சிறப்பாக அற்புதமாக நான் நடத்தி கொடுத்துருவேன். இனிமே எதை செய்கிறதா இருந்தாலும் யார் என்ன சொன்னாலும் உனக்கு அது பிடிச்சிருக்கா, உனக்கு சரியாக வருமானு மட்டும் நீ யோசி. அடுத்தவங்களுக்கு பிடிக்குமா, அடுத்தவங்களுக்கு சரியாக வருமா, அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்னு இனிமே அடுத்தவர்களை பற்றி நீ யோசிக்க வேண்டாம். உன் மனசுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுச்சுன்னா நீ மனசு தெளிவோட அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிரு. உனக்காக ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்காக உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்து விட்டேன் அல்லவா? இனிமே உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறி ஏற்றங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உன் வாழ்க்கையில் தானாக வந்துவிடும். இன்னையிலிருந்து உன் வாழ்க்கையே மாறப்போகுது. உனக்கு இருக்கிற வேலையையும் கடமையையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செஞ்சு முடிச்சினா அதுக்கப்புறம் எல்லாமே மாபெரும் வெற்றியாக உன் வாழ்க்கையவே மாற்றிடும் என் செல்லமே. நீ விரும்பியதெல்லாம் உனக்கானதுனா அதை நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து தருவேன். என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் இன்றோடு எல்லா துன்பங்களும் முடிஞ்சு போய் இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் உனக்கான நல்ல நாளாக, உனக்கு பிடிச்ச நாளாக, உன் விருப்பம் நிறைவேறுகிற நாளாக இருக்க போகுது என் செல்லமே. இன்னையிலிருந்து உன் வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டங்களையெல்லாம் வரவழைப்பதற்காக தான் ஒரு திடீர் திருப்பத்தை உண்டு பண்ண போகிறேன். இந்த கருப்பன் உனக்காக இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கூடிய சீக்கிரம் என் கைகளிலிருந்து மிகப்பெரிய விஷயத்தை பெறப்போகிறாய். உன் வாழ்க்கையில் நான் செய்ய போகிற அந்த மாற்றமும் திருப்பமும் சேர்ந்து உன்னுடைய கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றப்போகுது. நீ தைரியமாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். உன் வேண்டுதல் என்னன்னு மட்டும் நீ சொன்னால் போதும். அது எல்லாத்தையும் சிறப்பாக வெற்றிகரமாக நான் முடிச்சு கொடுத்துருவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ ஜெயிக்கணும்னா, நீ நினச்சது நடக்கணும்னா முதல்ல உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் மட்டம் தட்டி பேசுகிறவங்களையும் எப்போதுமே உன்கிட்ட இருக்க குறைகளை சுட்டி காட்டுபவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வச்சிடு. ஏன்னா நீ மிகவும் திறமையான, அபாரமான, அபரிமிதமான ஆற்றல் உள்ள நல்ல பிள்ளையாக அல்லவா இருக்கிறாய். நீ பட்ட கஷ்டம் எல்லாம் இன்னையோட முடிஞ்சு போகும்படியும் நாளையிலிருந்து எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்படியும் என் அற்புதத்தை உன் வாழ்க்கையில் நான் ஆரம்பிக்க போகிறேன். என் அன்பு பிள்ளையான உன்னையும் உன் குடும்பத்தையும் நன்றாக வளமோடு வாழ வைக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. கரடு முரடான உன் வாழ்க்கை பாதையில் நீ வெறும் காலோட காலனி இல்லாமல் நடந்தா எப்படி முட்களும் கற்களும் உன்னை தாக்குமோ அதே போல இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் மனிதர்கள் எல்லாம் அவர்கள் செயலாலும் வார்த்தைகளாலும் உன்னை காயப்படுத்தியதையும் கஷ்டப்படுத்தியதையும் நான் முடிவுக்கு கொண்டு வரேன். எது எப்படி இருந்தாலும் நீயும் இந்த உலகத்தில் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்படி எல்லாவற்றையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு தரப்போகிறேன். நீ ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது என் செல்லமே. இனிமே நீ எதுக்காகவும் கலங்க வேணாம். நீ வேண்டியது எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். உனக்காக அனைத்தையும் நான் நிறைவேற்றுவேன் என் செல்லமே. யார் உன்னை ஒதுக்கினாலும் ஏமாத்தினாலும் கைவிட்டாலும் இந்த கருப்பசாமியின் திருவடியை சரணாகதி அடைஞ்ச உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் கொடுத்து நான் உன்னை காப்பாற்ற போகிறேன். என் மேலே நீ வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதுமே வீண் போகாது என் செல்லமே. உன்னுடைய வலியையும் வேதனையையும் போக்கி உன் வாழ்க்கையில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தருவதற்காக தான் இப்போது திடீர் திருப்பத்தை உண்டு பண்ண போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத பல அற்புதங்களும் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. எப்பவுமே யாரையும் கஷ்டப்படுத்தவோ காயப்படுத்தவோ செய்யாத. ஏன்னா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 1000 பிரச்சனைகளும் எவ்வளவோ வருத்தமும் வேதனையும் இருக்குது.
அடுத்தவங்க நிலைமையில நின்று அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தா மட்டும்தான் அவர்களுடைய வலியும் வேதனையும் புரியும். யாருடைய நிலைமையும் புரியாம யாரையும் காயப்படுத்திடாத. உன் வாழ்க்கையில் நீ விரும்பியது எல்லாமே உனக்கு கிடைக்கும்படியும் நீ நினைச்சது எல்லாமே நல்லபடியாக வெற்றிகரமாக நடக்கும்படியும் இந்த கருப்பசாமி நான் அருள் செய்கிறேன். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா எல்லாமே நீ கேட்டது போலவே உன் வாழ்க்கையில் கிடைக்கும். நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக உனக்கு நடக்கும். உனக்கு துணையாக இருந்து எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுக்க இந்த கருப்பசாமி தயாராக இருக்கும்போது நீ எதுக்காக வருத்தப்படுற? உன் குடும்பத்துக்காக இரவும் பகலுமா ஓய்வு உளைச்சல் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நீ வேலை செஞ்சு களைப்படைஞ்சிட்ட. இனிமேலாவது உன் உடம்பையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. குடும்பத்துக்காக இன்னைக்கு நீ ஓய்வில்லாமல் வேலை செய்யலாம். நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா யார் வந்து பார்ப்பாங்க? உன்னையே நம்பி இருக்கிற உன் குடும்பம் உனக்கு ஒன்றுன்னா தாங்குவாங்களா? உன் குடும்பத்தின் நிலைமையை யோசிச்சு உன் உடம்புக்கும் கொஞ்சம் ஓய்வு கொடுத்து உன் மனசுலையும் எல்லாத்தையும் சரியாக யோசித்து சிறப்பாக செய். இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எந்த விதத்திலும் உன்னை வருத்தப்பட விடமாட்டேன் என் செல்லமே. அவமானங்களையும் அனுபவங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையை ஒரு புது கோணத்தில் வழி நடத்த நான் தயாராயிட்டேன். உன் வாழ்க்கையில் இனி பல திருப்பு முனைகள் உண்டாக போகுது. உன்னை வீழ்த்த 1000 பேர் இருக்கட்டும், அட கீழே தள்ளிவிடவும் தாழ்த்தவும் 100 பேர் ஒன்றா சேர்ந்து கூட வரட்டும். ஆனால் உன்னை வாழ்த்தவும் உன்னை வாழ வைக்கவும் இந்த கருப்பை நான் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. மெல்ல மெல்ல உன்னுடைய எல்லா கஷ்டங்களிலிருந்தும் நீ விடுதலை பெறுவாய். நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக நீ நல்லா வாழப்போகிறாய் என் செல்லமே. எப்போவுமே எல்லாரையும் நம்பு, ஆனால் எல்லா சூழ்நிலைகளையும் நம்பக்கூடாது. ஏன்னா நல்லவங்களாக இருக்கவங்க கூட அவங்களுக்கு ஒரு கஷ்டமோ அல்லது சூழ்நிலையோ மாறும்போது தவறு செய்யவும் கெட்டது செய்யவும் வாய்ப்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோ. இந்த உலகத்தில் தைரியமாக முகத்துக்கு நேராக சண்டை போட்டு வீரமாக வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்ட மனிதர்களின் வாழ்க்கை தான் அதிகம். அதனால தான் எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு இருந்துக்கோன்னு சொல்கிறேன். என்னைக்கு இருந்தாலும் உனக்கானது கண்டிப்பாக உன்னை தேடி வரும். எந்த இடத்துல உன்னை வேணான்னு ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல உன்னை உயர்த்தி உட்கார வைப்பேன். நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காக தான் நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கைக்கு சரி வராததையும் ஒத்து வராததையும் மட்டும்தான் நான் விலக்கி வச்சிருக்கவனே தவிர உனக்கான நல்லதையும் உனக்கு பிடிச்சதையும் உனக்கு பொருத்தமானதையும் ஒருபோதும் உன்னை விட்டு விலக்கி வைக்க மாட்டேன். என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். நீ எதிர்பார்த்த ஆரோக்கியமும் நிம்மதியும் செல்வமும் உனக்கான நல்ல உறவுகளும் உன்னை தேடி வரும்படி இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ. வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே ஏற்றுக்கொள். எல்லாமே சரியாகி சந்தோஷம் அடைவாய்.